Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம வந்து human eyeயோட structure detailடா பார்க்கலாம். Location of human eye அப்படினு பார்த்தோம்னா eye orbit அப்படினு சொல்றோம் இல்ல socket அப்படினு சொல்வாங்க. இது வந்து human skull bonesனால ஆனது. அந்த orbit or socket அதல தான் eyes இருக்கு. That is the location. Structureனு பாக்கும்போது it is a hollow spherical உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு structure. இது வந்து ஒவ்வொரு ஐ ஒரு தனி ஐ வந்து 2.5 cm in diameter வரைக்கும் அதோட மெஷர்மென்ட் இருக்கு சிங்கிள் ஐ. ஓகே, வால் ஆஃப் த ஐ ஸ்ட்ரக்சர்ல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வால் ஆஃப் த ஐ தான். வால் ஆஃப் த ஐ ஒரு ஐயோட வால் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அதை மூணாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் த அவுட்டர் ஃபைப்ரஸ் கோட். இந்த அவுட்டர் ஃபைப்ரஸ் கோட்டை ஃபர்தராக ஸ்க்ளிரா அண்ட் கார்னியான்னு ரெண்டு பார்ட்டாக சொல்கிறோம். த மிடில் வாஸ்குலார் கோட், இதில் வந்து கோராய்ட், சிலியரி பாடி அண்ட் ஐரிஸ்னு மூணு பார்ட் இருக்குது. த இன்னர் நெர்வஸ் கோட்டை ரெட்டினா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது த அவுட்டர் ஃபைப்ரஸ் கோட்டை தனியாக, த மிடில் வாஸ்குலார் கோட், த இன்னர் நெர்வஸ் கோட்டை தனித்தனியாக இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐயோட டயக்ராம் இங்கே வரைஞ்சிக்கிட்டே வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது த அவுட்டர் ஃபைப்ரஸ் கோட் டீட்டெயில்டாக. அவுட்டர் ஃபைப்ரஸ் கோட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் கோட்டாக இருக்குது. இதை ஸ்க்ளிரா கார்னியான்னு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஸ்க்ளிரா அப்படிங்கிறது 5/6 ஆஃப் த ஐபால் கவர் பண்ணுது. இந்த ப்ளூ கலரில் இங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்க்ளிரா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐபாலை கவர் பண்ணிகிட்ருக்கிறது ஸ்க்ளிரா தான். இதோட ஃபங்க்ஷன் என்ன, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இட் இஸ் ஒயிட் ஆஃப் த ஐ. நம்ம ஐயில் ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, அதுதான் நம்ம ஸ்க்ளிராங்கிறோம். ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் இதில் மெனி கொல்லாஜன் ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த கொல்லாஜன் ஃபைபர்ஸ் தான் அந்த ஒயிட் கலரை இதுக்கு கொடுக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஐ அண்ட் இட் மெயின்டைன்ஸ் த ஷேப் ஆஃப் த ஐபால். ஐபாலை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐபாலோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறது ஸ்க்ளிராவோட ஃபங்க்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஸ்க்ளிரா. நெக்ஸ்ட் கார்னியா. கார்னியாங்கிறது இந்த பிளாக் கலரில் ஃப்ரண்ட்டில் இப்படி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுதான். இது 1/6 ஆஃப் த ஐபால் தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆன்டீரியர் பார்ட்டில் இருக்குது. அப்போ போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கிறது ஸ்க்ளிரா, ஆன்டீரியர் பார்ட்டில் இருக்கிறது கார்னியா. எல்லாமே ஃபைப்ரஸ் கோட் தான் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது. ஓகே, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கலர்லெஸ் அண்ட் ஆன்டீரியர் பார்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். இட் அட்மிட்ஸ் த லைட் வேவ். நம்ம கண்ணில் லைட் வேவ் வருது இல்லையா, அது எது தாண்டி போகணும்னா இந்த கார்னியாவை தாண்டி தான் போகணும். திஸ் இஸ் கார்னியா. இந்த கார்னியாவை தாண்டி தான் லைட் வேவ் உள்ளே என்டர் ஆகணும். இட் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் த லைட் வேவ். லைட்டை அட்மிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது இந்த கார்னியா தான். இது ஏவாஸ்குலார். ஏவாஸ்குலார்னால் இங்கே வந்து பிளட் வெசல்ஸ் கிடையாது. அப்போது பிளட் சப்ளை கார்னியாவில் கிடையாது. டோன்ட் ஃபர்கெட், நோ பிளட் சப்ளை டு கார்னியா. அதனால தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹியூமன்லேருந்து இன்னொரு ஹியூமனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்ட பார்ட் எதுனா கார்னியா. ஏன்னா பிளட் வெசல்ஸ் இல்லை, அதனால். திஸ் பார்ட் அப்சார்ப்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர். காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணி ஐக்கு கொடுக்குது. அட் ஜங்ஷன் ஆஃப் ஸ்க்ளிரா அண்ட் கார்னியா, திஸ் இஸ் ஸ்க்ளிரா, திஸ் இஸ் கார்னியா. ஜங்ஷனில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கெனால் இருக்குது. இந்த கெனாலுக்கு பேர் கெனால் ஆஃப் ஸ்க்ளெம். கெனால் ஆஃப் ஸ்க்ளெம் அப்படிம்பாங்க. கெனால் ஆஃப் ஸ்க்ளெம் அப்படிம்பாங்க. இந்த கெனால் ஆஃப் ஸ்க்ளெம் மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இங்கே வந்து அக்வஸ் சேம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அக்வஸ் சேம்பர்லேருந்து அக்வஸ் ஹியூமர் வந்து கண்டினியூஸாக செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எக்ஸசிவாக செக்ரீட் ஆகும்போது இந்த கெனால் ஆஃப் ஸ்க்ளெம் வழியாக ட்ரெயின் ஆகி அப்புறம் பிளட்டில் போய் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இந்த கெனால் ஆஃப் ஸ்க்ளெம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த அவுட்டர் ஃபைப்ரஸ் கோட், ஸ்க்ளிரா அண்ட் கார்னியா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது த மிடில் வாஸ்குலார் கோட். வாஸ்குலார் கோட் அப்படின்னாலே இங்கே பிளட் சப்ளை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை மூணாக பிரிக்கிறோம். கோராய்டு, சிலியரி பாடி அண்ட் ஐரிஷ் அப்படின்னு மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம். இந்த மூணையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இப்போது இந்த மிடில் வாஸ்குலார் கோட் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வருது, ஸ்க்ளிராவுக்கு அடுத்து இருக்குது. இங்கேருந்து இப்படியே ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து இப்படி போகும். அண்ட் தென் இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போகுது. ஸோ திஸ் இஸ் த மிடில் வாஸ்குலார் கோட். ஓகே, இதில் வந்து கோராய்ட் ரீஜன் நம்ம இப்போ க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுதான் கோராய்ட் ரீஜன். ஸ்க்ளிராவுக்கு வெரி நெக்ஸ்ட் லேயராக இருக்குது, அட்ஜசன்ட் லேயர். அதுக்கு அடுத்த லேயர்னு அர்த்தம். ஸ்க்ளிராவுக்கு அட்ஜசன்ட் லேயராக இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி டாட் வச்சுக்கலாம். க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கோம். ஓகே,
ஸ்க்ளீராவில் நம்ம எந்த ஒரு டாட்டோ இல்லை லைனோ வரையில. இப்போ டாட் வைக்கிறது நம்ம வந்து எந்த இதுனா கோராய்ட் ரீஜன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கோராய்ட் ரீஜன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது தான் கோராய்ட் ரீஜன். பார்ட் லேபிள் பண்ணிடலாம். திஸ் இஸ் கோராய்டு. இந்த கோராய்ட் ரீஜன் வந்து அட்ஜசன்ட் டு ஸ்க்ளீரா. ஸ்க்ளீராவுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்க்ளீராவுக்கு அடுத்த லேயர், வெரி நெக்ஸ்ட் லேயர்னு அர்த்தம். இட் கண்டெய்ன்ஸ் நியூமரஸ் பிளட் வெசல்ஸ். நியூமரஸ் பிளட் வெசல்ஸ் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வாஸ்குலர் கோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளட் வெசல்ஸ் தான் நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் மற்ற டிஷ்யூக்கு சப்ளை பண்ணுது. சப்ளை பண்ணுறது மற்ற டிஷ்யூன்னு சொல்லும் போது பர்டிகுலராக சொல்லணும்னா ரெட்டினாவுக்கு நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணுறது இந்த பிளட் வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் த கோராய்ட் ரீஜன் தான். அதர் டிஷ்யூக்கும் இது சப்ளை பண்ணும். பர்டிகுலர்லி ரெட்டினாவுக்கு இது வந்து பர்டிகுலராக சொல்லணும், இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா ரெட்டினாவுக்கு கோராய்ட் ரீஜனில் இருக்க பிளட் வெசல்ஸ் தான் நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் இட் கண்டெய்ன்ஸ் பிக்மெண்டட் செல்ஸ். அதுதான் நமக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலரை கொடுக்கறது. இந்த பிக்மெண்டட் செல்ஸ் வந்து யாருன்னா மெலானின். ஓகே, இட் அப்சார்ப்ஸ் லைட். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது லைட்டெல்லாம் அப்சார்ப் பண்ணுது. ஐக்குள்ளே என்ட்ரான லைட்டை அப்சார்ப் பண்ணி இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் பீயிங் ரிஃப்ளெக்டட். கண்ணுக்குள்ளே போன லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு விஷன் ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, உள்ளே போன லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதை அப்சார்ப் பண்ணுற ஃபங்க்ஷனை கோராய்ட் ரீஜன் தான் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் சிலியரி பாடி. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த கோராய்ட் ரீஜன் டுவர்ட்ஸ் இன்சைட் ஆஃப் ஐ. இப்போது கோராய்ட் ரீஜனில் இருந்து இது இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக வருது. இந்த பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம வந்து சிலியரி பாடி அப்படிங்கிறோம். இந்த சிலியரி பாடியில் 2 பார்ட் இருக்குது. சிலியரி பாடியில் சிலியரி மசில்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் சிலியரி மசில்ஸ் இருக்குது. ஒன்று சிலியரி மசில் அண்ட் இன்னொன்று சிலியரி ப்ராசஸஸ். இந்த சிலியரி மசில்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று சர்க்குலர் சிலியரி மசில், இன்னொன்று மெரிடியோனல் சிலியரி மசில். இந்த சிலியரி ப்ராசஸஸ் அப்படிங்கிறது இந்த டாட்டாக வச்சுருக்கிற ஏரியா மசில் ஏரியா. இந்த எக்ஸ்டென்ஷன் மாதிரி வரைஞ்சிருக்கிறது சிலியரி ப்ராசஸ், எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா, இட் செக்ரீட்ஸ் அக்வஸ் ஹியூமர். இதை நம்ம வந்து அக்வஸ் சேம்பர்மோ, இங்கேருந்து அக்வஸ் ஹியூமர் செக்ரீட் ஆகி இந்த அக்வஸ் சேம்பர் ரீஜனுக்கு வரும். இந்த ஏரியா தான் அக்வஸ் சேம்பர். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் அட்டாச் டு த சிலியரி பாடி. சிலியரி பாடியோட சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் இந்த மாதிரி அட்டாச்சாக இருக்கும். இந்த மாதிரி சிலியரி பாடியோட சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் அட்டாச்சாக இருக்கும். இட் ஹோல்ட்ஸ் த லென்ஸ் இன் பிளேஸ். ஓகே, இப்போ லென்ஸ் எங்கெங்க சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், லென்ஸ் நம்ம இப்படி சென்டரில் இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த லென்ஸ். இந்த லென்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்கு 2 பார்ட் ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்து கேப்சியூல் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து இந்த சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ். இதை மார்க் பண்ணிக்கலாம். சஸ்பென்சரி லிகமெண்ட் யாரோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க கேட்பாங்க, சிலியரி பாடியிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறவங்க. அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, கேப்சியூலோடு சேர்ந்து இந்த லென்ஸ்லேயே லென்ஸ் கேப்சியூல்னு ஒன்று இருக்கும், அதோடு சேர்ந்து இந்த சஸ்பென்சரி லிகமெண்ட் இந்த லிகமெண்ட் தான் லென்ஸை கரெக்டாக அதோட பிளேஸில் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐரிஷ். ஸோ ஐரிஷ்ங்கிறது யாருன்னா, இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சிலியரி பாடி. நம்ம சிலியரி பாடி பார்க்கும்போது சிலியரி பாடியில் சிலியரி மசில் அண்ட் சிலியரி ப்ராசஸ் 2 இருக்குன்னு படித்தோம். சிலியரி மசிலில் சர்க்குலர் மசில், மெரிடோனியல் மசில் இருக்குன்னு படித்தோம். சிலியரி ப்ராசஸ் தான் அக்வஸ் ஹியூமரை செக்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத படித்தோம். இந்த சிலியரி பாடியோட எக்ஸ்டென்ஷன் தான் சென்சரி லிகமெண்ட், அதோட அட்டாச் ஆகிருக்கு. இது லென்ஸை அதோட கரெக்டான பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஐயில் இருக்கக்கூடிய லென்ஸை கரெக்டான இடத்துல வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுறது சிலியரி பாடியோட அட்டாச் ஆகிருக்க சஸ்பென்சரி லிகமெண்ட் அப்படிங்கிறத படித்தோம். இப்போ சிலியரி பாடி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறது ஐரிஷ். ஐரிஷ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சிலியரி பாடி அக்ராஸ் த ஐபால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ். ஸோ இதுதான் நம்ம பர்பிள் கலரில் வரைஞ்சிருக்கிறத லென்ஸ் அப்படிங்கிறோம். இப்போது நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த ஐரிஷ். ஸோ ஐரிஷ்ங்கிறது இங்கேருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஐரிஷ்னு சொல்கிறோம். ஸோ ஐபால், அக்ராஸ் த ஐபால் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ் இந்த ஐரிஷ் வந்திருக்கு. இதுவும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சிலியரி பாடி தான். நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் அன் ஓப்பனிங் இன் த சென்டர். நடுவில் ஒரு ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இதுவும் ஜாயிண்ட் ஆகலை, இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வருது. இதைத்தான் நம்ம பியூப்பிள் அப்படிமோ. பியூப்பிள் அப்படிங்கிறது நத்திங் பட் கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்மணின்னு நம்ம கண்ணுக்குள்ளே சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த ஓப்பனிங் வந்து பியூப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு
It gives the eye its color. ஐக்கு black கலரை கொடுக்கறது யாருன்னா ஐரிஷ். இது கொஷினில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுங்க. ஐரிஷ் தான் ஐயோட கலர் black கலரை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஐரிஷ்லையும் 2 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஒன்று சர்க்குலர் மசில், இன்னொன்று ரேடியல் மசில். இதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியும். இந்த ஐரிஷ் இங்கே தான் இருக்குது. திஸ் ப்ளூ கலர் இஸ் ஐரிஷ். ஓகேங்களா? இந்த ஐரிஷில் இருக்கக்கூடிய சர்க்குலர் மசிலுக்கு பேர் ஸ்பிங்க்டஸ் அப்படிம்பாங்க, ரேடியல் மசிலுக்கு பேர் டைலேட்டஸ் அப்படிம்பாங்க. இந்த ரெண்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா கான்ட்ராக்ட் ஆகும். எப்போ கான்ட்ராக்ட் ஆகும்? டிம் லைட்டில் ரேடியல் மசில் கான்ட்ராக்ட் ஆகும், பிரைட் லைட்டில் சர்க்குலர் மசில் கான்ட்ராக்ட் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியல் மசிலும் சர்க்குலர் மசிலும் கான்ட்ராக்ட் பண்ணும். எப்போ? டிம் லைட்டில் ரேடியல் மசில் கான்ட்ராக்ட் பண்ணும். கொஷின்ஸ் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே பிரைட் லைட்டில் சர்க்குலர் மசில் கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி கான்ட்ராக்ட் ஆகிறதுனால தான் இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைஃப் என்டரிங் த ஐக்குள்ளே போகிற லைட்டோட அமௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. எக்ஸசிவாக வந்தாலும் சரி, ரொம்ப கம்மியாக வந்தாலும் சரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் பண்ணுறாங்கன்னா இந்த ஐரிஷில் இருக்கக்கூடிய சர்க்குலர் மசில் அண்ட் ரேடியல் மசில் தான். பை கான்ட்ராக்டிங் டியூரிங் டிம் லைட் ரேடியல் மசிலும், பிரைட் லைட்டில் சர்க்குலர் மசிலும் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் த ஐ. ஸோ இப்போ நம்ம வந்து த மிடில் லேயரான வாஸ்குலர் கோட்டை முடிச்சிருக்கோம். இப்போது இன்னர் ரெட்டினா லேயர் பார்க்கலாம். The inner neural coat இப்போ பார்க்க போகிறோம். அதை ரெட்டினா அப்படின்னு சொல்கிறோம். நியூரல் அண்ட் சென்சரி லேயர் ஆஃப் ஐபால் யாருன்னு கேட்டால் அது ரெட்டினா தான். நியூரல்னால் அந்த நர்வ்ஸ் எல்லாம் இருக்கிறது, அண்ட் சென்சரி அதுவும் அதுதான். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு சென்டர் ஆஃப் த கார்னியா. கார்னியா இதுதான். இந்த கார்னியா ரீஜனுக்கு சென்டருக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்து மெக்குலா லூட்டியா அப்படிங்கிற ஒரு எல்லோ ஸ்பாட் ரீஜன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரெட்டினாவை வரைஞ்சிட்டு அதை பார்க்கலாம். ஸோ ரெட்டினா அப்படிங்கிறது இந்த கோராய்ட் ரீஜனை ஒட்டி இருக்குது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த ரெட்டினாக்கு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் டிஃப்ரென்ஸ் பார்க்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் ரெட்டினா இருக்குது. இந்த ரெட்டினாவில் கார்னியாவோட சென்டர் இதுதான். இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஒரு எல்லோ ஸ்பாட் ரீஜன் இங்கே இருக்குது. அந்த எல்லோ ஸ்பாட் ரீஜனுக்கு பேர் மெக்குலா லூட்டியா. மெக்குலா லூட்டியா இங்கே எழுதுகிறேன். மெக்குலா லூட்டியா அப்படிங்கிற ரீஜன் இங்கே இருக்குது. இந்த மெக்குலா லூட்டியா ரீஜனில் மிடில் எ ஷாலோ டிப்ரெஷன், ஒரு பள்ளம் மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அதை வந்து ஃபோவியா சென்ட்ராலிஸ் அப்படிம்பாங்க. இதுதான் அது, ஃபோவியா சென்ட்ராலிஸ். இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா பார்த்துங்க. ஃபோவியா சென்ட்ராலிஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இங்கே கோன் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும், ராட் செல்ஸ் கிடையாது, பிளட் வெசல்ஸும் கிடையாது. ஸோ இந்த ஃபோவியா சென்ட்ராலிஸில் கோன் செல்ஸ் மட்டும்தான் இருக்குது, ராட் செல்ஸ் இல்லை, பிளட் வெசல்ஸ் இல்லை. இங்கே தான் மோஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் இந்த ஃபோவியா சென்ட்ராலிஸில் தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஓரா செராட்டா அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. இந்த ரீஜனை தான் ஓரா செரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டினாவில் இருக்கிறது தான். இந்த ஓரா செரேட்டா ரெட்டினாவில் இருக்கிற ரீஜன் என்ன பண்ணுதுன்னா, இட் டிமார்கேட்ஸ் சென்சரி பார்ட் ஃப்ரம் நான் சென்சரி பார்ட் ஆஃப் த ரெட்டினா. ரெட்டினாவில் சென்சரி அண்ட் நான் சென்சரி பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ஓரா செரேட்டா ரீஜன் இருக்குது. ரெட்டினாவை பொறுத்த வரைக்கும் லேயர்ஸ்ன்னு பார்த்தா அவுட் சைட்லேருந்து இன்சைட் பார்த்துருக்கோம். இன்சைட்ல இன்சைட் டு அவுட் சைட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அவுட் சைட்லேருந்து இன்சைட் பார்க்குறோம். அவுட்டர் லேயர் வந்து லேயர் ஆஃப் பிக்மெண்டட் செல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மெலானின் பிக்மெண்ட், அந்த பிக்மெண்டட் செல்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோட்டோ சென்சிடைசிங் லேயர் ஆஃப் விஷுவல் செல்ஸ் அதுக்கு அடுத்த லேயரில் வருது. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபோட்டோ சென்சிடைசிங் லேயரில் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் இருக்குது. ராட்ஸ் வந்து ரோடாப்சின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இதில் இருக்கிறதுனால தான் இது பேர் ராட் செல் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இது வந்து டிம் லைட்டில் விஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது ராட்ஸ். அதே கோன்ஸ் அப்படிங்கிறது அயோடாப்சின் பிக்மெண்ட் அதில் இருக்குது. இந்த அயோடாப்சின் பிக்மெண்ட் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா கலர் விஷனுக்கு கோன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஃபோட்டோ சென்சிடைசிங் லேயர் ஆஃப் விஷுவல் செல்ஸ். நெக்ஸ்ட்டு லேயர் ஆஃப் பைபோலார் நியூரன்ஸ் வருது. இந்த பைபோலார் நியூரான்ஸில் செல் பாடிஸ் ஆஃப் பைபோலார் நியூரான்ஸ் சச் அஸ் ஹொரிசான்டல் செல்ஸ், அமாக்ரைன் செல்ஸ், பைபோலார் நியூரான்ஸ், இதோட செல் பாடிஸ் எல்லாம் பைபோலார் நியூரானில் தான் இருக்குது. இங்கே தான் இந்த லேயரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லேயர் ஆஃப் கேங்லியான் செல்ஸ் வருது. இந்த லேயர் ஆஃப் கேங்லியான் செல்ஸ் ஒரு நர்வ் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து ஆப்டிக் நர்வாக ஃபார்ம் பண்ணுற ரீஜனாக இந்த கேங்லியான் செல்ஸ் ரீஜன் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் த ரெட்டினா இன்னர் நியூரல் கோட் ஆஃப் த ஐபால். இதில் வந்து இதை வந்து நம்ம விட்டரஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். விட்டரஸ்
சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம அக்வஸ் சேம்பர் அப்படிமோ, அக்வஸ் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது சிலியரி பாடி, சிலியரி பாடி நம்ம உள்ளே நோட் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்கிறதெல்லாம் விட்ரஸ் சேம்பர் தான். ஸோ இங்கே வெளியில் இதுதான் சிலியரி பாடி. ஸோ இதுலேருந்து சிலியரி ப்ராசஸஸ் இருக்குது. இங்கே சஸ்பென்சரி லிகமெண்ட் சிலியரி பாடியோட அட்டாச் ஆகிருக்கு. அது நடுவில் இருக்க லென்ஸு, திஸ் இஸ் லென்ஸ். இந்த லென்ஸை வந்து அதோட பொசிஷனில் வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.